وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய சனிக்கிழமை மார்க்க வகுப்பிலே நாங்கள் சென்ற வாரம் எடுத்த தலைப்பை மறுபடியும் செய்ய சொன்னதனால் இந்த வாரமும் அதே தலைப்பை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது அல்லாஹுடைய அருட்பார்வையை இழந்தவர்கள் என்கின்ற தலைப்பு. சகோதரர்களே, நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே ஈமான் கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனை நாங்கள் பார்க்க கிடைப்பதும், அல்லாஹு தாலா எங்களை கருணையோடும் இரக்கத்தோடும் பார்ப்பதும் தான். நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த எந்த மனிதனுக்கும் அவன் மூமினாக இருந்தால், அவன் சிறந்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தால், உண்மையான நம்பிக்கையோடு வாழ்ந்திருந்தால், நாளை மறுமையிலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களிலெல்லாம் மிகச் சிறந்த மிக உயர்ந்த உச்சகட்டமான ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவரை ஏறெடுத்து இரக்கத்தோடு கருணையோடு பார்ப்பதும், இவர் அல்லாஹு தாலாவை சந்தோஷத்தோடு பார்க்க கிடைப்பதும் தான் மிகப்பெரிய ஒரு அம்சம் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஈமான் என்ற ஒரு அடிப்படையான அம்சம்தான் எங்களை இஸ்லாம் என்ற வட்டத்துக்குள் வைத்திருக்கிறது. உலகத்திலே 150க்கு மேற்பட்ட கோடி முஸ்லிம்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இன்று அவர்களையெல்லாம் இணைத்திருப்பது ஈமான் என்கின்ற ஒரு அம்சம். மறுமை பற்றிய நம்பிக்கை, சொர்க்கம் பற்றிய நம்பிக்கை, நரகத்தை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய சந்திப்பு பற்றிய நம்பிக்கை தான் அவர்களை இணைத்திருக்கிறது. இந்த முஸ்லிம்களில் எத்தனை பேர் சரியான நம்பிக்கையில் இருக்கிறார்கள், எத்தனை பேர் தவறான நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் யோசிக்கின்ற பொழுது, இந்த பாக்கியத்தை இழப்பவர்களில் சரியான முறையில் ஈமான் கொள்ளாதவர்களும், உண்மையான முறையில் இஸ்லாத்தை நம்பாதவர்களும், அடிமனதால் அல்லாவை பற்றி ஏற்றுக்கொள்ளாதவர்களும், இஸ்லாத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளாதவர்களும் இந்த பட்டியலில் வந்து விடுவார்கள். அதனால் கட்டாயம் யார் யாரை அல்லாஹு தாலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், இரக்கத்தோடு பார்க்க மாட்டான், கருணையோடு பார்க்க மாட்டான். மறுமை நாளில் விசாரணையின் பொழுது எந்த தயவும் அல்லாஹு தாலா எவர்களிடத்திலே காட்ட மாட்டான் என்ற பட்டியலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது சூரா கியாமாவிலே 20 தொடக்கம் 24வது வசனம் வரைக்கும், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, அவ்வாறல்ல மனிதர்களாகிய நீங்கள் அவசரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை விரும்புகிறீர்கள், அவசரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள். வத்ததரூனல் ஆகிரா, மறுமை நாளை விட்டு விடுகிறீர்கள். உஜூஹு யௌம இதின் நாதிரா, அன்றைய தினம் சில முகங்கள் பசுமையாக செழுமையாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, தங்களது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த உலகத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள், அவசரமாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை விரும்புகிறீர்கள், மறுமையை விட்டு விடுகிறீர்கள். அவ்வாறல்ல, அன்றைய தினம் சில முகங்கள் பசுமையாக இருக்கும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனை அவைகள் பார்த்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம்தான், அல்லாஹ்வை பார்க்க கிடைக்கின்ற பாக்கியம்தான் ஒரு உயர்ந்த ஒரு பாக்கியம். அது எப்படி வசனத்திற்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வை பார்ப்பதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் என்று சொன்னால் இது எவ்வாறு? சகோதரர்களை, இந்த உலகத்திலே 60 அல்லது 70 வருடங்கள் நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னால், எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் 5 நேரம் என 30-40 வருடங்கள் தொழுதிருப்போம். 4 லட்சம் 5 லட்சம் என பணங்களை செலவழித்து ஹஜ்ஜுக்கள் உம்ராக்கள் செய்திருப்போம். எத்தனையோ தர்மங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருப்போம். எத்தனையோ முறை பசியில் இருந்திருப்போம், நோன்பு இருந்திருப்போம். எத்தனையோ முறை ஜக்காத்து கொடுத்திருப்போம், நேர்மையாக வாழ்ந்திருப்போம். உலகத்திலே எங்களுக்கு அனுபவிக்க முடிந்திருந்தும், அனுபவிப்பதற்கான சக்தி இருந்தும், யாரும் காணாமல் இருந்தும் அவைகளை விட்டிருப்போம். இவ்வளவையும் நாங்கள் யாருக்காக செய்தோம்?
எங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. இருந்தும் உலகத்திலே பல விஷயங்களை விட்டு வாழ்ந்தோம். மற்றவர்கள் செய்து கொண்டிருக்க நாங்கள் விட்டு வாழ்ந்தோம். உலகத்திலே எத்தனையோ விஷயங்களை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இழந்து வாழ்ந்தோம். எதற்காக இவைகளை எல்லாம் செய்தோம்? அல்லாஹ் ஒருவன் தான் எங்களை படைத்தான். பிறப்பது எப்படி எங்களுக்கு தெரியாமல் நடந்ததோ அதுபோன்று இறப்பதும் எங்களுக்கு தெரியாமல் நடக்கும். உலகத்திலே எல்லோரும் கபர்களில் அடக்கப்படுவார்கள். அத்தனை பேரும் மறுமையில் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். அந்த விசாரணையில் நல்ல முறையில் வாழ்ந்தவர்களுடைய பட்டியலில் எவர்கள் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம், இல்லாதவர்களுக்கு நரகம் என்கின்ற ஒரு சுருக்கமான நம்பிக்கை எங்கள் உள்ளத்திலே இருப்பதுதான் இவ்வாறெல்லாம் நாங்கள் செயல்பட காரணம். அதாவது அல்லாஹ்வுக்காக இவ்வளவும் செய்கிறோம். எவனுக்காக செய்தோமோ அவனை பார்க்காமல் செய்கின்ற பண்பு பொதுவாக மனிதனிடத்திலே குறைவு. ஒரு பிரின்சிபல் ஸ்கூலில் இருக்கிறார் என்றால் அவர் இருக்கின்ற பொழுது நிலவுகின்ற அமைதியும் அவர் இல்லாத பொழுது நிலவுகின்ற அமைதியுடைய வித்தியாசம் மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு ஆசிரியர் வகுப்பாசிரியர் வகுப்பில் இருக்கின்ற பொழுது நிலவுகின்ற அமைதியும் இல்லாத பொழுது நிலவுகின்ற அமைதியும் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். ஒரு இடத்திலே பொறுப்பாளர் இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அமைதி, வீட்டிலே தந்தை இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அமைதி, இல்லாத பொழுது ஏற்படுகின்ற அமைதி. ஒருவனை பார்க்கின்ற பொழுதுதான் பொதுவாக யாரும் கட்டுப்படுவார்கள், கீழே பணிந்து நடப்பார்கள். இல்லாத பொழுது கொஞ்சம் தவறு செய்ய பார்ப்பார்கள். இல்லாத பொழுதும் ஒருவனை நேரடியாக கண்டால் எப்படி பயப்படுவோமோ அப்படியெல்லாம் நாங்கள் பயந்து வாழ்ந்தோம் என்றால் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. இப்படி நாங்கள் எவனுக்காக 60 வருடம் பயந்து வாழ்ந்தோமோ கட்டுப்பட்டு வாழ்ந்தோமோ அவனை காணாமலேயே நாங்கள் நரகம் போவோம் என்றால், நாங்கள் செய்தவைகளுக்கு இஹ்லாஸ் இல்லை என்று பட்டம் கிடைத்து அவனை காணாமலேயே நாங்கள் நரகம் போவோம் என்றால் அதை போன்ற ஒரு வேதனை இருக்குமா? எவனுக்காக நாங்கள் இவ்வளவும் செய்தோம், ஒருவனை நினைத்து செய்தோமே அவனை காணவும் கிடைக்கவில்லையே, அல்லாஹ்வை இங்கேயும் காணவில்லை மறுமையிலும் காண கிடைக்கவில்லை என்று வையுங்கள், எவ்வளவு உளவியல் ரீதியான ஒரு வேதனையாக இருக்கும் அது. அதாவது ஒன்றை நாங்கள் நம்பினோம், நம்பி வாழ்ந்தவர்களில் சிலர் தவறு செய்ததன் காரணமாக நரகம் போவார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்காது என்று சொன்னால் உளவியல் ரீதியாக அது எவ்வளவு வேதனையாக இருக்கும். உளவியல் ரீதியாக உண்மையில் தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருக்கும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்கள் எவனுக்காக வாழ்ந்தீர்களோ அவனை அந்த முகங்கள் பார்த்து கொண்டிருக்கும். அதுதான் அந்த மறுமையில கிடைக்கக்கூடிய சந்தோஷம். எழுப்பப்பட்ட நேரத்தில் ரப்புல் ஆலமீனை கண்டமெண்டா இவ்வளவு நாள் இவனுக்கு தான் நம்ம தொழுதோம், இவ்வளவு நாள் இவனுக்காகத்தான் நாங்கள் நோன்பு வைத்தோம், இவ்வளவு நாள் இவருக்காகத்தான் நாங்கள் எத்தனை விஷயங்களை விட்டு நடந்தோம், இப்பொழுது எங்கள் சார்பாக அவன் பேச போகிறான். உலகத்தில் விமர்சிக்கப்பட்டிருக்கலாம், இப்பொழுது ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? எங்கள் சார்பாக பேச போகிறான், எங்களோடு இரக்கமாக பார்க்க போகிறான் என்கின்ற அந்த பாக்கியம் இருக்கிறதே, அதுதான் நாளை மறுமையிலே ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய உச்சகட்டம் என்று எங்களுக்கு இஸ்லாம் இதனால் தான் அதனை சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியிலே வரக்கூடிய செய்தி 7435வது இலக்கம். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் ஐயானா, நீங்கள் நிச்சயமாக உங்களது இறைவனை நேரடியாக காண்பீர்கள், நிச்சயமாக நீங்கள் இறைவனை நேரடியாக காண்பீர்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க இன்னொரு அறிவிப்பு புகாரியிலே வருகிறது, 5554வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், குன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஃபனதர இலல் கமரி லைலத்தன், சூரியன் சந்திரன் வந்து பௌர்ணமி தினமாக இருக்கின்ற அந்த நாளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திரன் அப்படி பார்த்தாங்க, சந்திரனை அப்படி பார்த்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், ஃபகால இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர், இந்த சந்திரனை நீங்க எல்லாரும் எப்படி பார்க்கிறீங்களோ அது போன்று உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள், அது போன்று உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது சந்திர மாதிரி இறைவன் இருப்பான்னு அர்த்தம் அல்ல, சந்திர மாதிரி ஒளி இருக்கும் அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க, லா துதாம்முன ஃபீ ருயதிஹி, அதாவது நீங்க வந்து அந்த சந்திரனை பார்க்கறதுக்காக வேண்டி கொஞ்சம் அங்கல தள்ளடி யாரையா தள்ளி விடுறீங்களா? இல்ல. நீ கொஞ்சம் அங்கல போட்டு தள்ளி விடுறீங்களா? இல்ல. அவரவர்கள் உலகத்தில் அந்தந்த இடத்திலிருந்து என்ன செய்யலாம், எப்படி நீங்கள் சந்திரனை பார்க்கிறீர்களோ அதே போன்று நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். எந்த டிஸ்டர்பும் இருக்காது, எந்த விதமான முட்டி மோதல்கள் இருக்காது. அதாவது உலகத்தில் ஒரு அரசியல் தலைவர் வாராருன்னு முட்டி மோதாம பார்க்கலாது, முட்டி மோதாம தலைவரை பார்க்கல, அதுலயும் அல்லாஹ் வித்தியாசம்.
உலக ரப்புல் ஆலமீனை பார்க்கக்குள்ள எந்த டிஸ்டர்பும் இருக்காது, எந்த விதமான டிஸ்டர்பும் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. இந்த பூரண சந்திரனை நீங்கள் எப்படி காண்பீர்களோ அதுபோன்று உங்கள் இறைவனை காண்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படி பார்க்க வேண்டுமா? எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. فَإِنِ اسْتَطَعْتُمْ أَلَّا تُغْلَبُوا عَلَى صَلَاةٍ قَبْلَ طُلُوعِ الشَّمْسِ وَقَبْلَ غُرُوبِهَا فَافْعَلُوا. எனவே நீங்க பார்க்க வேண்டுமால் எப்பொழுதும் உங்களால் முடியும் என்றால் எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி எடுங்கள். எதற்காக வேண்டி? சூரிய உதயத்திற்கு முந்தி தொழுகின்ற தொழுகைகளிலும் சூரிய மறைவுக்கு முந்தி தொழுகின்ற தொழுகைகளிலும் உங்களால் இயன்ற அளவுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்கள். அதில் உங்களை எதுவும் மிகைத்து விடக்கூடாது என்றார்கள். சூரியன் உதிக்க முந்தியேண்டா சுபகு தஹஜ்ஜத், இதுல உங்களை தூக்கம் மிகைக்க கூடாது, சொத்து மிகைக்க கூடாது, பிசி மிகைக்க கூடாது, நேத்து முழிச்சிருந்தேன் என்ற சைக்கோ மிகைக்க கூடாது, எதுவும் என்ன செய்யக்கூடாது, உங்களை மிகைக்க கூடாது. அப்படி மிகைக்க முடியாமல் உங்களுக்கு முயற்சி எடுக்க முடியும் என்றால் அதை செய்யுங்கள். அதே போன்று சூரியன் மறைவுக்கு முன்னால், சூரிய மறைவுக்கு முன்னால் என்று சொன்னால் அசர் தொழுகை, இந்த அசர் தொழுகையும் தோல்வி அடைகிற இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி முத்தஅம்மிதன் ஃபகத் ஹபித அமலுஹு. எவர் அசர் தொழுகை வேண்டுமென்று விடுகிறாரோ அவர் இதற்கு முன்னால் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்றார்கள். இதற்கு முன்னால் செய்த அனைத்து அமல்களும் அழிந்து விட்டது. அசர் தொழுகைக்கு மட்டும் சொன்னாங்க. அசர் தொழுகைக்கு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்கள் அழிந்து விட்டது என்று சொன்னார்கள். காரணம், அந்த தொழுகை தான் ஈமான அளக்கிற தொழுகைகள்ல உண்டு. சகோதரர்களே, ஆக சூரிய மறைவுக்கு முன்னால் உள்ள தொழுகையையும் சூரிய உதயத்துக்கு முன்னால் உள்ள தொழுகையையும் மிகைக்க உங்களை அவைகள் மிகைத்து விடாமல் அதை தொழ முடியும் என்றால் அதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள், வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்லல் குரூப் என்ற குர்ஆன் வசனம். உமது இறைவனை நீங்கள் இறைவனுடைய புகழை கொண்டு துதித்து வாருங்கள், சூரியன் உதயத்துக்கு முன்னாலும் சூரிய மறைவுக்கு முன்னாலும் என்ற வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். ஆக இறைவனை காணுகின்ற பாக்கியத்தை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு விளக்கம் ஒன்றே சொல்லிக்கிறாங்க. இறைவனை காணுகின்ற அம்சம், எனவே நீங்க தொழுகையில எடுங்க கவனம், சுபகு தொழுகையிலையும் அசர் தொழுகையிலையும் பெரியோர் கவனம் எடுங்க, இறைவனை காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதனால தான் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுல நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது நியாயமும் தான். ஏன்னா சுபகு நேரத்துக்கு முந்தி அல்லாஹ் தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கி வந்து என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் யார், நான் மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன், என்னிடத்திலே கேட்பவர்கள் யார், நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் நம்ம தூக்கம் பண்ணுவீங்களே, அல்லாஹ் எங்களே தேடி வர நேரம் தானே இது. முதலாவது வானத்துக்கு இறங்கி வந்து கேட்டுக்கண்டே இருப்பான், நாங்க தூங்கிக்கண்டே இருப்போம். சுபகு வாங்க சொன்னே போயிடுவான்னு ஹதீஸ்ல வருது. அப்ப போயிட்டான்னு வைங்களே, அதுக்கு புறம் முழிக்கிறோம். அப்ப நாங்க அல்லாஹ்வுடைய வருகை அப்ப எல்லாம் மதிக்கல, அப்ப எல்லாம் மதிக்கல. அதற்கு பின்னால அங்க போய் அல்லாஹ்வை நாம பார்க்கணும் என்றால் அல்லாஹ் வருகின்ற நேரத்தில் ஒருவருடைய வருகையை மதிக்காதவர்களை அல்லாஹ் மதிப்பானா? மதிக்க மாட்டான். எனவே சகோதரர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையோ சம்பந்தப்படக்குள்ள அதை சொன்னாங்க. சகோதரர்களே, இது நம்ம அல்லாஹ்வை பார்ப்பதற்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம். எவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குதோ அதுக்காக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முன்னால் தோற்றம் அளிக்கிறானோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் இரக்கத்தோடு பார்ப்பான். எவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை பார்க்க சான்ஸ் கிடைக்குதோ, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்குள்ள தலைவர்களை நல்லவங்களும் பார்க்கலாம், கெட்டவர்களும் பார்க்கலாம். அல்லாஹ்வை நல்லவர்கள் மட்டும்தான் என்ன செய்யலாம், பார்க்கலாம், கெட்டவர்களால் பார்க்க முடியாது. அதுக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இந்த உலகத்துல யாருக்கும் பார்க்க இயலாது. இந்த உலகத்துல உச்சகட்ட மகானுக்கு அல்லாஹ்வை பார்க்க இயலாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல, மூசா அலைஹிஸ்ஸலாமும் பார்க்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வை காணவில்லை, ஜிப்ரீலும் அல்லாஹ்வை காணவில்லை. கண்டதாக குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லவில்லை. காணுகின்ற நாள் மறுமை நாள் தான், காணுகின்ற நாள் மறுமை நாள் தான். நல்லவர்களால் மாத்திரம்தான் என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலாவை பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம்? மறுமை நாளில். மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அப்பதான் பார்க்கலாம். சகோதரர்களே, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்களை ஜிப்ரீல்னு சந்தேகம் கொண்டு வந்தா நான் அதை நீக்கி விடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட்டிக்கிட்டு போறாங்க. கூட்டிக்கிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி இவ்வளவுதான், நம்மளுக்கு இவ்வளவுதான் வரலாம், இதுக்காக என்ன செய்யலாது, எனக்கு வர முடியாது என்று யார் சொல்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு அங்கதான் ரசூலுல்லாஹ்களை போறாங்க தனியா. அதற்கு அடுத்த பகுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனதை விட கொஞ்சம் தூரம் என்ன செஞ்சுக்கிறாங்க, போயிருக்கிறார்கள். அப்படி போய் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல,
காணல. ஆயிஷாலாம் கேட்கிற ஹல் ரஐத ரப்பக், உங்கள் இறைவனை நீங்க கண்டீங்களான்னு. நூறுன் அன்னா அராஹு, ஒரு ஒளி, எப்படி நான் அவனை காண்பேன், எப்படி நான் அவனை காண்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க கேட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதை தான் சொன்னாங்க, உங்களை காண முடியாது.